வாட் யூ ஆஸ்க் மீ டு டூ, நீ சொல்லு நான் செய்கிறேன், ஆனால் நீ கரெக்டாக சொல்லு, வாட் யூ வாண்ட் கிளியராக சொல்லு அப்படின்னு. நமக்கு கிளாரிட்டி இருக்காது, ஆனாலும் அவர் வந்து சரி ஹீ கிவ்ஸ் த டைம், சரி உனக்கு என்ன வேணும் எப்படி வேணும், ஓகே எஸ் ஃபைன். இப்படி இந்த இந்த ஜேர்னியில் ஒரு ஒரு 15-20 டியூன் ராஜா சார் பண்ணுற டியூன் நான் கேட்டிருக்கேன். அவர் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ணுறாரு, அந்த ஃபாஸ்ட்டாக பண்ணுறதுன்றது ஒரு ஒரு பெரிய இது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அது அது என்னவா மாறுது. இப்போ இந்த சாங் இப்போ கேட்கும்போது நமக்கு நம்ம நார்மலாக நோட்டீஸே பண்ண மாட்டோம். நம்ம நார்மலாக அதாவது மியூசிக்கலாக ட்ரெயின் ஆகாத ஆட்கள் நோட்டீஸே பண்ணாமல் விடக்கூடிய ஒரு சின்ன சைம் எங்கேயோ கேட்குது, ஒரு சின்னதாக ஒரு 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 பெல் சவுண்டு கேட்குது. இதெல்லாம் வந்து அது எப்படி அந்த இடத்துல வைக்கிறாரு, அந்த சவுண்டு நமக்கு எப்படி கேட்குது, இதெல்லாமே வந்து ஒரு பெரிய ஆச்சரியம் தான். அவ்வளோ சாங் இருக்கு, மற்ற மியூசிக் இருக்கு, வாய்ஸ் இருக்கு, இதுக்கு நடுவில் அந்த சாங் இந்த சவுண்ட் இந்த இடத்துல வச்சா கேட்கணும்லாம் ஒரு டிசைட் பண்ணி ஒன்று ஃபைனலாக ஒன்று கொடுக்குறாரு இல்லையா. அதுதான் அந்த அந்த என்ன சொல்றது மியூசிக்கல் அந்த அந்த ஜீனியஸ் மியூசிக்கல் மைண்டு. அது பக்கத்துல இருந்து பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். இதுல இந்த படத்துல 4 சாங்ஸ், 4மே 4 விதமான சாங்ஸ். ஸோ ஒரு இந்த ஜேர்னியில எனக்கு ராஜா சாரோட இருந்து அவரோட இன்ட்ராக்ட் பண்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டின்றது என்னுடைய லைஃப்ல, பர்சனல் லைஃப்ல என்ன நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பெரிய கிஃப்டாக தான் நான் பார்க்குறேன். அதை என்ன எல்லா விதத்துலையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அது. அண்ட் ஆக்டர்ஸ் அண்ட் டெக்னீஷியன்ஸ், இப்போ எனக்கு வந்து இந்த படத்தில் பல இடங்கள்ல சொன்னாலும் திரும்ப சொல்கிறேன், 8 நாள் வாங்க அப்படின்னு ஷூட்டிங் கூப்பிட்டு போனேன் சேதுவை. இந்த செகண்ட் பார்ட் அன்னைக்கு ஷூட்டிங் முடிக்கும் போது எவ்வளவு நாள் ஆச்சு ஃபர்ஸ்ட் பார்ட் செகண்ட் பார்ட் ரெண்டும் சேர்த்துன்னு கேட்டேன். 257 days அப்படின்னு சொன்னாங்க. அதுல வந்து சேது எப்படியும் ஒரு 120 days குறைஞ்சது நடிச்சிருப்பாரு. அந்த பேஷன்ஸுக்கு ஐ எம் வெரி கிரேட்ஃபுல், தேங்க்யூ. சூரி வந்து அதை விட அதிகமாக தான் நடிச்சிருப்பாரு. எல்லாருமே வந்து இப்போ ஷூட்டிங் இருக்கோ இல்லையோ இந்த படத்து கூடவே டிராவல் பண்ண நடிகர்கள் நிறைய பேர். அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கேட்டா சொல்லுவாங்க, எங்க டீம்ல வந்து ஒரு 2-3 பேர் வந்து தோழர்னு கூப்பிட்டு பழகின ஆட்கள். இன்னைக்கு வந்து எல்லாரையுமே தோழர்னு தான் கூப்பிடுறாங்க. அவ்வளவு பெரிய ஒரு இங்க ஒரு ஒரு ஃப்ரெட்டர்னிட்டி உருவாயிருக்கு இவ்வளவு நாள்.